எனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் போதும் என் பையன் கூட நான் போய் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகும். ஒரு ஹாஃப் அன் அவர் என் கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவான். மேலே ஏறி விழுவான், இப்படி வருவான் அப்படி வருவான், எல்லாம் பண்ணிட்டு தான் தூங்குவான். அது ஒரு அழகான ஒரு லைஃப் ப்ரோ. கஷ்டம்ன்றாங்களே அது இப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், டயர்ட்ல தூங்க தான் செய்ய முடியும், குழந்தை கூட எப்படி விளையாட முடியும்ன்றாங்க. அதெல்லாம் சும்மா. இப்போ நான் ஒர்க் பண்றேன், இப்போ வீட்டுக்கு போனா என் பையனோட விளையாடுவேன், என் ஒய்ஃபோட ஜாலியாக அரட்டை அடிப்பேன். வீக் டே ஃபுல்லா வேலைக்கு வரும். வேலைக்கு வந்து நீ வீட்டுக்கு போறதே 10 மணி. அவங்களுக்கான நாள் எப்போ கொடுப்பேன்? நீங்க வர ரிலேஷன்ஷிப்போட இஷ்யூஸ் என்ன தெரியுமா? டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. நீ வீட்டில் போய் நான் நைட்டு பேசுவேன்னு கேட்டா என்னைக்காவது ஒரு நாள் பேசுவேன். மற்ற நாள் ஃபுல்லா லேப்டாப் அது உட்காந்துருப்பேன். பட் என்னோட சண்டே ஸ்பேஸ் ஃபுல்லாவே என் வீட்டில் தான் இருக்கும். காலையில் 9 மணிக்கு எழுந்து போம்பா, வீட்டில் என்னென்ன வேலை இருக்கும் எல்லாம் பார்ப்பேன். அதுவே 12 மணி ஆகிடும். அவங்க சமைச்சு வச்சிருப்பாங்க. 1 மணிக்கு உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். நானே வீட்டு வேலை மீன்ஸ் பேருக்கிறது, சாமான் தைக்கிறது, துணி தைக்க. ஏன்பா இதுல என்ன பாருங்க, உன் வீட்டில் நீ தானே பண்ற. ஓவரா பண்றாங்க பசங்களாம் இப்பெல்லாம். ஒரு சில பேர் என்னன்னா அது பொண்ணுங்க பண்ற வேலை நான் ஏன் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹவுஸ் மேக்கரை வந்து டிஃப்ரெண்டா பாக்குறீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் நாட் சிம்பிள் ஜாப். நீ வேலைக்கு கூட போய் ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துலாம். உன் பையன் எங்க ஓடுறானே தெரியாது, உன் பையன் என்ன சாப்பிட்றானே தெரியாது, எதையாவது எடுத்து வாயில போட்டுருவானு தெரியாது. அவனை கண்ட்ரோல் பண்றது இருக்குல்ல, குழந்தைங்களை வீட்டில் மேனேஜ் பண்றது இருக்குல்ல, அது நீ 10 பேரை வச்சு மேய்க்கிறதுக்கு சமம். ஏன்னா சண்டே வந்து அவனை நான் ஹேண்டில் பண்ணுவேன். இங்கிட்ட அங்கிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஓடிட்டு இருப்பான். அவனை ஹேண்டில் பண்றதா எனக்கு பெரிய டாஸ்க்கு. நிறைய பசங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, வேலைக்கு போய் பாரு அருமை தெரியும், நீ வீட்டுல இருக்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃபையே வந்து அவங்க கோவத்துல ஒரு சில பேர் சொல்ற வார்த்தை தான். நானே சொல்லக்கூடிய ஆள் தான். நான் ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது. நானே சொல்லக்கூடிய ஆள் தான். பட் என்னன்னா சின்ன ஒரு வேர்டு தான் ப்ரோ. ஆனா அது காயப்பட்டோம். வீட்டு வேலை டஃப் ப்ரோ, உண்மையாலுமே டஃப். நீ ஒரு நாள் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு பாரு, மதியானத்துக்குள்ள டயர்டாகி 10 ரூபா. நீ ஒரு நாள் கூட ஐடி கம்பெனில ஃபுல்லா காலைல இருந்து நைட் வரைக்கும் சிஸ்டம் வரலாம்.